டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கும்போது உங்களுக்கு இது இருக்காதுமா, அந்த சென்ஸ் இருக்காது, பியூர் அவேர்னஸ் இருக்கு. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களோட எனர்ஜி பாடி எக்ஸ்பேண்ட் ஆயிடும். அந்த அதிகமா எனர்ஜி ரிசீவ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பான்ஷன் தான் நீங்க வந்து பொண்டாட்டி வந்தாலும், அம்மா வந்தாலும், பாஸ் வந்தாலும், கஸ்டமர் வந்தாலும், என்ன வேணாலும் வரட்டும், எனக்கு தேவையில்லை. இந்த 1 hour எனக்காக, இந்த 1 hour எனக்காக மட்டுமே. ஏன்னா நீங்க எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றீங்களோ அது கூட தாட்டு தான் சார். சவுண்ட் மேல ஃபோக்கஸ் பண்றது தாட்டு தான். ஒரு தாட்டு மேல ஃபோக்கஸ் பண்றது தாட்டு தான். ஃபீலிங் மேல ஃபோக்கஸ் பண்றதும் மைண்ட் அங்க இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. நம்ம மீனிங் கொடுக்குறோம். ஓகே, ஒரு மெடிடேஷன்ல உட்காரும் போது ஏதோ ஒரு காக்கா வந்தது, சரி பகவான் வந்துட்டார். நம்ம தான் மீனிங் கொடுக்குறோம் பாரு. அந்த மீனிங்கே கொடுக்காத ஸ்டேட், அந்த நோ மைண்ட் ஸ்டேட், நோ சவுண்ட் ஸ்டேட், நோ நத்திங், எதுவுமே இருக்காது. அந்த ஸ்டேட்ல உங்க உடம்புன்றது ஒரு அனிமல் மாதிரி. அந்த அனிமலுக்கு நீங்க எவ்வளவு ட்ரைனிங் கொடுக்குறீங்களோ. வணக்கம் மாஸ்டர்ஸ், என் பேரு வம்சே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு இந்த 21 day செஷன் சயின்ஸ் ஆஃப் பிரமிட் மெடிடேஷன், இது பத்தி நம்ம டீட்டெயில்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சுக்க போறோம். பிறந்தாலும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாலும் மூச்சு ஒன்று தானுங்க. தேங்க்யூ சார். வணக்கம், நாமக்கல்ல இருந்து கல்பனா பேசுறேன். வணக்கம் மேடம். எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். எனக்கு மெடிடேஷன் பண்ணும்போது எர்லி மார்னிங் 4 மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படிதான் வந்து உட்கார்றேன். அது கொஞ்ச நேரத்துல வந்து ரொம்ப ஒரு தூக்கம், அது டீப் மெடிடேஷனா போதா இல்ல ரொம்ப மறுபடியும் அந்த தூக்கம் எனக்கு கண்டினியூ ஆகுதா, அந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குங்க சார். அது தூக்கமா இல்ல நம்ம மெடிடேஷன் தான் பண்ணோமா இல்ல உட்காந்துட்டே தூங்கி எழுந்திரிச்சோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருதுங்க சார் எனக்கு. டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கும்போது உங்களுக்கு இது இருக்காதுமா, அந்த சென்ஸ் இருக்காது, பியூர் அவேர்னஸ் இருக்கும், டைம்லெஸ்னஸ் இருக்கும். நீங்க வர்றது ஆக்சுவலா அது மெடிடேஷன் தான். அது அந்த மொமெண்ட்ல நீங்க பண்ணும்போது தாட்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல இல்லைங்க சார். இல்ல இல்ல. தூங்குற மாதிரி இருக்கா? ஆமா சார். எனக்கு மெடிடேஷன் பண்ணோமா தூங்கணுமா, ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 20 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸா ஏதாவது ஒரு தாட் வந்துகிட்டே இருக்குங்க சார். அதுக்கப்புறம் எனக்கு டீப்பா ஒரு மாதிரி மெடிடேஷன் போற மாதிரியும் இருக்கு, தூங்குற மாதிரியும் இருக்கு எனக்கு. ஓகே, தூக்கத்துல அந்த தாட்ஸ் வர்றது தெரியுது சார் எனக்கு. அதான் தூக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது, மெடிடேஷன்ல இருக்கும்போது அவேர்னஸ் இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கணும். நீங்க தூங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்கள் மேல அவேர்னஸ் இருக்காது. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்ற அவேர்னஸ் இருக்காது, விழிப்புணர்வு இருக்காது. ஓகே ஓகே ஓகே, மெடிடேஷன் பண்ணும்போது அந்த விழிப்புணர்வு இருக்கும். டீப்பா போனாலும் அந்த ஒரு விழிப்புணர்வு இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு. அந்த அது எப்படி சொல்றது, அது தாட் இருக்காது, ஆனா உங்களோட இது இருக்கும், அவேர்னஸ் இருக்கும், கான்சியஸ்னஸ் இருக்கும். சரிங்க சார். யோசனை இருக்காது. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்றது? யோசனை இருக்காது. புரியுதுங்க சார். இது மெடிடேஷன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும் ஆக்சுவலா. அந்த ஸ்டேட்டை நீங்க உங்களுக்கு பழகிடுச்சுன்னா, நீங்க காலையில சமையல் பண்ணும்போதும் அந்த சமையல் மேல மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கும், வேற எந்த தாட் இருக்காது. ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஹோம்ஒர்க் மேல மட்டும்தான் ஃபோக்கஸ். அதுதான் கான்ஷியஸ் லிவிங் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இன்னும் ஒரு கொஸ்டின் சார். அப்புறம் ஃபுல்லா வந்து தலை வந்து கீழே டவுன் ஆயிடுதுங்க சார். எனக்கு எப்பயுமே ரொம்ப கீழே டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறம் மெடிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இது பகல் டைம்ல பண்றப்போ ஃபுல்லா டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறம் தலை வந்து ரொம்ப பாரமாயிருதுங்க சார் எனக்கு. அதிகமான எனர்ஜி உங்களோட எனர்ஜி பாடி ரிசீவ் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். இப்போ டெய்லி உங்களோட நார்மல் மெடிடேஷன்ல ரிக்வயர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 100 யூனிட்ஸ், ஓகேவா? இப்போ சடனா ஒரு 1000 யூனிட்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்னா ஒரு பாரம் ஆயிடும். இப்போ உங்க கெப்பாசிட்டியே ஒரு 10 கிலோ தான் உங்களால வெயிட் தூக்க முடியும். நீங்க சடனா ஒரு 20 kg தூக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. சரிங்க சார்.
சமமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களோட எனர்ஜி பாடி எக்ஸ்பேண்ட் ஆயிடும். அந்த அதிகமா எனர்ஜி ரிசீவ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பான்ஷன் தான் நீங்க வந்து ஒரு பாரமா இருக்கிற மாதிரி தெரியும், ஃபீல் அவ்வளவுதான். இப்போ நம்ம யக்னத்துக்கு வந்தப்ப கூட கணேஷா பிரமிட்ல உட்காந்து ஒரு 1 hour மெடிடேஷன் ரொம்ப டீப்பா பண்ணேன் சார் மதியத்துல. ஃபுல்லா வந்து தலை அப்படிதான் டவுன் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு மெடிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா தலைவலியாவே இருந்ததுங்க சார். எனக்கு ரொம்ப தலைவலியாவே தான் இருந்தது அங்க. இது எனர்ஜி பாடியோட இதுதான் எல்லாமே. எனர்ஜி பாடியில அதிகமான எனர்ஜி ரிசீவ் ஆகும்போது சில டைம்ல பாரமா இருக்கும். அது தலைவலி மாதிரி அப்பியர் ஆயிடும், பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். பட் அது தலைவலி கிடையாது. ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தாட்லெஸ் ஸ்டேட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிப் ஆயிடும். மூச்சு மேல கவனம்ன்றது கூட தாட் தான். எதுக்கு நம்ம மூச்சு மேல கவனம் சொல்றோம்னா, 1000 தாட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்றதை விட ஒரு தாட் மேல ஃபோக்கஸ் பண்றது, we are giving training to the mind. மைண்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். என்ன ட்ரைனிங் கொடுக்கணும்? ஒரு விஷயத்து மேல ஒரே நேரத்துல இருக்கிற மாதிரி கான்சியஸா இருக்கிற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்றோம். ஸோ அது அந்த தாட்டு ஒரு மூச்சு மேல ஃபோக்கஸ் ஆனது கூட ஒரு தாட்டுனால ஒரு மொமெண்ட்ல அது கூட ஸ்கிப் ஆயிடும். எப்போ அது ஸ்கிப் ஆகுதோ அப்போதான் தாட்லெஸ் ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தாட்லெஸ் ஸ்டேட் இருக்கும்போது மூச்சு மேல கவனம்ன்றது கூட இது இருக்காது. மூச்சு மேல கவனம் தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த தாட்லெஸ் ஸ்டேட். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் ஒரு 20 days சார் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் என்னால் வந்து அந்த ஒன்லி எண்ணங்கள் மட்டும்தான் வந்துட்டே இருக்கு. அந்த 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 மெடிடேஷன் ஸ்டேஜுக்கு தான் என்னால் போகவே முடியல சார். பிரமிடு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். எவ்வளோ நேரம்? 1 hour. இப்போதான் வந்தீங்க. இப்போ நீங்க சொல்ற பேச்சுல இருக்கு நிறைய தாட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, போக மாட்டேங்குதுன்னு. அது தாட்ஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்கும். நீங்க அந்த தாட்ஸ் வரும்போது நீங்க ஏன் கவனிக்கிறீங்க? யோசனை மேல, மூச்சு மேல மட்டும்தான் நான் கவனிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா தாட்ஸ் இழிக்கும் உங்களுக்கு. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் மூச்சு மேல வாங்க. இது பிராக்டிஸ் பண்ணணும். தேங்க்யூ சார். இப்போ டிராபிக்ல இருக்கிறீங்க சார், ஒரு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து 4வது நம்பர் பஸ்க்காக நீங்க வெயிட் பண்றீங்க. 3வது நம்பர் வருது, 5வது நம்பர் வருது, 10வது நம்பர் வருது. எது வந்தாலும் நீங்க பாக்குறீங்க. பார்த்துட்டு அத பஸ்ல ஏறல. நீங்க உங்க பஸ்ஸுக்காக தான் நீங்க வெயிட் பண்றீங்க. அங்க எப்படி வெயிட் பண்றீங்க? இப்ப ரோடு மேல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது கார் ஓடும், ஜீப் ஓடும், லாரி ஓடும், சைக்கிள் ஓடும், ஆட்டோ உள்ள முன்னாடி போயிட்டே இருக்கும். அது பின்னாடி நம்பர் என்ன, அந்த நம்பர், அந்த வண்டி கலர் என்ன, வண்டியில் யாரெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் கவனிக்கிறீங்களா? இல்ல. அது வருது அப்படியே நீங்க உங்களோட நம்பர், உங்களோட பஸ் 4வது நம்பர் பஸ்ஸுக்காக மட்டும்தான் பாக்குறீங்க. அதே மாதிரி எத்தனை தாட்ஸ் வந்தாலும் மூச்சு மேல மட்டும்தான் கவனிக்கணும். இங்க 4வது நம்பர் பஸ்ஸுக்காக நீங்க எப்படி வெயிட் பண்றீங்களோ, இந்த மூச்சு மேல கவனம் பண்றது அப்படி. புரியுதா சார் எக்ஸாம்பிள்? புரியுது சார், கண்டிப்பா புரியுது சார். சோ எந்த தாட் வந்தாலும் அந்த தாட்டு பின்னாடி போகாதீங்க. இப்ப அது பின்னாடி போறீங்க, நீங்க அந்த ஒரு மணி நேரம் மெடிடேஷன் பண்ணணும்னு நீங்க நினைக்கும் போது அந்த 1 hourல இந்த ஒரு தாட் வந்துச்சுன்னா அது எனக்கு தேவையான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகே சார். அந்த மெடிடேஷனுக்கு எந்த தாட்டும் தேவையில்லை. ஒரு ஃபர்ஸ்ட் ரூல் உங்களுக்கு மைண்ட்ல சீரியஸா வச்சுக்கோங்க. மெடிடேஷன் அந்த 1 hour டைம் அது உங்களுக்காக மட்டும்தான், இன்னொருத்தர் கிடையாது. அது பொண்டாட்டி வந்தாலும், அம்மா வந்தாலும், பாஸ் வந்தாலும், கஸ்டமர் வந்தாலும், என்ன வேணாலும் வரட்டும், எனக்கு தேவையில்லை. இந்த 1 hour எனக்காக, இந்த 1 hour எனக்காக மட்டுமே. இந்த தாட்டுக்காக இல்லை, சுத்தி இருக்கிற மக்களுக்காக இல்லை, இந்த உலகத்துக்காக இல்லை, எனக்கு மட்டும்தான் வேணும்னு அப்படி உட்காருங்க. இப்போ கஸ்டமர் வரும்போது இல்ல போன் வரும்போது டிஸ்டர்ப், அவங்க பேச்சு கேட்காம போன் வந்தாலும் போன் அட்டென்ட் பண்ணாம இருக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி தாட் வந்தா கூட அது ரெஸ்பாண்ட் ஆகாதீங்க. அவ்வளவுதான். இப்போ அந்த கம்ப்ளைண்ட் வராது பாருங்க. நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே ஆமா வருது, ஓகே என்ன சோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு மேல கவனம் வந்துருங்க. இது இப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓ கிரிக்கெட் கத்துக்கும் போது நிறைய பால் போடும்போது நிறைய வாட்டி நம்ம மிஸ் பண்ணிருப்போம். ஆனா ஒரு வாட்டி அடிப்போம் இல்ல,
ப்ராக்டிஸ் பண்ண அப்போ ஒரு பாலோட நீங்க மிஸ் பண்ணாம அடிச்சுட்டே இருப்பீங்க. அப்படி 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 ப்ராக்டிஸ் பண்ணா கிரிக்கெட் எப்படி வருதோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மூச்சு மேல கவனம் வைக்கிறது ஆட்டோமேட்டிக்கா மெடிடேஷன் தானா வந்துடும். ஓகே சார். மெடிடேஷன்ன்றது அமையும் சார், அமையணும். அது தானா அமையணும். எனக்கு மெடிடேஷன் உட்காரணும், நான் எனக்கு மெடிடேஷன் வரணும்னு நீங்க நினைச்சா கூட வராது. ஏன்னா நினைக்கிறது எல்லாமே மைண்டு தானே. அந்த நினைக்கிறத விட்டுடணும். எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா, நான் இந்த 1 hour நான் உட்கார்றேன் மெடிடேஷனு, நான் இந்த இந்த எந்த காரணத்துக்காக நீங்க உட்கார்றீங்களோ அந்த காரணம் கூட விட்டுணும். நான் வந்து எனர்ஜிக்காக உட்கார்றேன், இல்ல நல்ல ஆரோக்கியத்துக்காக உட்கார்றேன், நான் காசுக்காக உட்கார்றேன், மனசு அமைதியா இருக்கிறதுக்காக உட்கார்றேன், அந்த தாட் கூட விட்டுடுங்க. எப்போ நீங்க விடுறது எல்லாமே விடுறது கத்துக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு சரி. அந்த மொமெண்ட் வரைக்கும் உங்களுக்குள்ளேயே இருக்கும், உங்க பக்கத்திலேயே இருக்கும், காத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ரமண மகர்ஷி சொல்ற, சும்மா இருப்பா சொல்றாருல சார் ரமண மகர்ஷி. இதுதான் சொல்ல வர. தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, சும்மா இருன்னு நீங்க கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. அது வந்தாலும் அது மேல போக்கஸ் பண்ணாம இருக்கிறது நீங்க கத்துக்கோங்க. அந்த சாய்ஸ் இருக்கு இல்லையா? ஒருத்தர் அமேசான் டெலிவரி பார்சல் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவார் சார். நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு லாக் பண்ணிட்டு இருப்பீங்க டோர். அவர் 2 வாட்டி 3 வாட்டி தட்டுவாரு, இல்லைன்னா ஓகே வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டு போயிட்டே இருப்பாரு இல்லையா? அவர் ஒரு வாட்டி வந்து தட்டும் போதெல்லாம் நீங்க டோர் ஓபன் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா அவரோட தாட்டுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நாளையில இருந்து நான் ட்ரை பண்றேன் சார். யா, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அந்த ஓம் சவுண்ட் வைக்கலாமா சார்? என்ன வேணா நீங்க வச்சுக்கோங்க, பட் அது மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஏன்னா நீங்க எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றீங்களோ அது கூட தாட்டு தான் சார். சவுண்ட் மேல ஃபோக்கஸ் பண்றது தாட்டு தான். ஒரு தாட்டு மேல ஃபோக்கஸ் பண்றது தாட்டு தான். ஃபீலிங் மேல ஃபோக்கஸ் பண்றதும் மைண்ட் அங்க இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு ரூபம் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, கடவுள் பத்தியோ இல்ல வெளிச்சமோ, அதுவும் அங்கேயே மைண்ட் இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், மைண்டோட இன்வால்வ்மெண்ட் இருக்கக்கூடாது. மைண்ட் நீங்க அமைதியா விட்டுடுங்க. நீங்க மைண்ட் கிடையாது. அப்போ எப்படி இருக்கும் நினைக்கிறீங்களா, அது கூட மைண்டு தான். மைண்டே இருக்கக்கூடாதுன்றாரு. அது எப்படிப்பா நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அது கூட மைண்டு தான். லேயர் பை லேயர் பிரிச்சுடுங்க. அது பிராக்டிஸ்ல தான் வரும் எல்லாமே. அப்போ நீங்க ரொம்ப அமைதியாயிடுங்க. இப்போ எனக்கு மெடிடேஷன் சரியா செட் ஆகல, அது மைண்டு தான். போர் அடிக்குதுப்பா, அதுவும் மைண்டு தான். இன்னைக்கு கண்ணு ஒரு மாதிரியா இருக்கு, அது மைண்டு தான். மைண்டுனா வெறும் தாட்ஸ் மட்டுமா மைண்டு? நம்ம உடம்புல அங்கங்க எரிச்சலா இருக்கும், அது மைண்டு தான். ஒரு அனுபவம் வந்துடும், ஐயோ சூப்பரா இருக்கு அனுபவம் நினைக்கிறீங்களா, அது கூட மைண்டு தான். ஒரு அற்புதம், நம்மளுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்க்காத ஒரு விஷயம், அற்புதமான விஷயம் பார்த்திருப்போம் மெடிடேஷன்ல, அதுவும் மைண்டு தான். விஷயம் பார்க்கிறோம், பார்த்த உடனே ரியாக்ட் ஆகுறீங்க இல்லையா, அந்த ரியாக்ஷன் தான் மைண்டு. முதல்ல பாரு என்னன்றது பாரு. அது நம்ம மீனிங் கொடுக்குறோம். ஓகே, ஒரு மெடிடேஷன்ல உட்காரும் போது ஏதோ ஒரு காக்கா வந்தது, சரி பகவான் வந்துட்டாரு. நம்ம தான் மீனிங் கொடுக்குறோம் பாரு. அந்த மீனிங்க கொடுக்காதீங்க. எதுக்கெல்லாம் நீங்க மீனிங் கொடுக்குறீங்களோ அங்க மைண்ட் ஆக்ட் ஆகிட்டு அர்த்தம். அந்த மீனிங்கே கொடுக்காத ஸ்டேட், அந்த நோ மைண்ட் ஸ்டேட், நோ சவுண்ட் ஸ்டேட், நோ நத்திங், எதுவுமே இருக்காது. அந்த ஸ்டேட்ல தான் அதுதான் உங்களோட சகஜமான ஸ்திதி. அது அந்த ஸ்டேட்ல தான் உங்களுக்கு கடவுள்ன்றது உங்களுக்கு புரிதல் வரும். நீங்க தான் ஆன்மான்ற விஷயம் உங்களுக்கு புரிதல் வரும். நான் உடம்பு கிடையாது, உடம்புக்குள்ள இருக்கிற என்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துடும். நான் கார் கிடையாது, நாங்க காருக்குள்ள உட்கார்ந்துட்டு ஓட்டுற என்ற அவேர்னஸ் எப்படி உங்களுக்கு வருமோ, அதே மாதிரி நான் உடம்புக்குள்ள இருந்துட்டு நான் இந்த உலகம் பார்க்கிறேன், இந்த உடம்பு மூலமா, இந்த கண்ணு மூலமா நான் உலகம் பார்க்கிறேன்ற அந்த அவேர்னஸ் வந்துடும். இப்போதுக்கு நான் சொல்லும் போது உங்களுக்கு தியரிட்டிக்கலா புரியும், தியரி தான் புரியும். அது பிராக்டிஸ் பண்ண அது பிராக்டிக்கலா புரியும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேற. அதுக்காக தான் நம்ம இந்த முயற்சி பண்றோம். 21 வருஷத்துக்கு முன்னாடி
20 நிமிஷம் அதுக்கு மேல உட்கார முடியாது, என்னால முடியாதுன்னு நான் சொன்னேன். நானு 2 வருஷம்க்கு அப்புறம் 36 மணி நேரம் என்னால உட்கார முடியுது. 21 இயர்ஸ் பேக் என்னால முடியாதுன்னு சொன்னதும் மைண்டு தான். எனக்கு நானே ப்ரூவ் பண்ணதும் மைண்டு தான். இல்லன்னு சொன்னது நான் தான், முடியும்னு சொன்னது நான் தான். பாத்தீங்களா, மைண்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்போ நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்க. உங்க உடம்புன்றது ஒரு அனிமல் மாதிரி. அந்த அனிமலுக்கு நீங்க எவ்வளவு ட்ரைனிங் கொடுக்குறீங்களோ உங்க உடம்பு கூட அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க சொன்ன மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற நாய் எப்படி வாலாட்டுமோ அதே மாதிரி இந்த உடம்பு கூட நீங்க சொன்ன மாதிரி ஆடும். அதுதான் மாஸ்டரி. இப்போ ஒரு தாட் வந்தோட அதுக்கு நீங்க ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு, அதனால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலையே, நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ அந்த டைலாகே மாறிடும். அது கூட கம்ப்ளைண்ட். அது ஆக்சுவலா எப்போ அது உங்க மைண்ட், இது ஸ்டார்டிங் எல்லாருக்குமே சார், உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ.